மப்பு மந்தாரமா வந்துட்டு என்ன பைத்திக்கு ஆச்சு ஆக்கி விட்டாச்சு. தொகுறேன் அரண்மனை காவலாளி கேக்கு போட்டான். யாரடி உன் தாய் மாமாவா? என்ன கட்டிக்கிறேன் மோசம் பண்ணிட்டாண்டி. அச்சச்சோ. ஒயின் சாப்பாடு உட்கார வச்சிட்டாண்டி. பாட்டிலு கிளாஸ் வாட்டர் கேனை பொறுத்து வச்சிட்டான். நம்ம தாய் கிராமத்துல முனியாத்தூரின் ஆலயத்துக்கு 48 மண்டல விசாரத்துக்கு ஆர்னிஸ்டி வள்ளி நாடக மடத்தை வைத்திருக்கிறார்கள். காலையில இருந்து அன்னதானம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பாட்டிலா ஒண்ணு கிடக்குது. காவா போய் தானே விட்டாட்டி 5 மூட்டை பாட்டில் சேர்த்து வச்சுக்கிட்டே அந்த முனியாத்தூர் ஆலயம் 5 மூட்டை பாட்டில் சேர்த்து வச்சுக்கிறேன் சொல்றியா? நீ வந்ததும் ஒரே நாத்து அடிக்கிறது காரணா இந்த பீர் பாட்டில் எடுத்து போயிட்டா அந்த ரோட்டு வாரம் பீல தண்ணி இருந்தா கை அலம்பிட்டு வர வேண்டியதானே. அங்கே நான் கையை அலம்போ என்னடி செஞ்சு அத பில்லிலே துவச்சுக்கணும் வந்து அடி பாவி. அது போகட்டும். பெண்களாக பிறந்தா ஒரு அடக்க வடக்கமா ட்ரெஸ் பண்ணும். ஆமா இது என்னடி ஜாக்கெட் ஒரு பக்கம் கை இல்ல கொக்கிய போட்டு என்னடி ஆச்சு உனக்கு? 150 ரூபாய்க்கு தாண்டி ஜாக்கெட் செஞ்சு மாட்டி இது ஜாக்கு என் மாமன் 100 ரூபாய் எடுத்து போய் கட்டிங்க சாப்பிட்டு 50 ரூபாய் எடுத்து போய் 30 சென்டிமீட்டர் எடுத்து போய் கொடுத்தேன் டைலர் கிட்ட. அவர் எப்படி தைச்சாரு ஏதா தைச்சாருன்னு தெரியல. இது எந்த பக்கம் இஷ்டு மாட்டினாலும் மாட்ட மாட்டேன். அதுக்கு தான் வரும்போது ஜேசிபி மாமனை கூப்பிட்டு வந்துக்கிறேன். அவர் முன்ன தும்பி கையில வச்சிடல அதுல மாட்டி இஷ்டு மாட்டி விட்டுறாரு. அவர் 1 மணி நேரத்துக்கு 1100 ரூபாய் கேக்குறாரு. எவ்வளவு கேப்பா? அவர் இன்னாடி இங்க மண்ணாடி நரவு போறாரு. விட்டு பாரு ஒரு நொடியில நிறைய காட்டுவா. நறுவாரா வாய பாரு சாமி ஏமா அதுல நண்டு வளையாது யாட்டியா ஜாக்கெட் தைக்க கொடுத்த காசுல சரக்கு அடிச்சுட்டு சொல்றியா? ஆமா அந்த நாத்தடிச்ச சரக்கை எப்படி தான் குடிக்கிறீங்க? சத்யா குடிகார பொண்ணு குடிகார பொண்ணு குடிகார பொண்ணு. நான் குடிகார பொண்ணு தான். நாத்தடிச்ச சரக்கு எப்படி குடிக்கிறீங்க? உன் கை பேக்ல 2 ஓல்டு மங்க குவார்டர் பாக்கணும். என் தந்தைக்கு வாங்கி வச்சிருக்கேன். போயிட்டு வச்சு பிளாக்ல வாங்கினா 200 ரூபாய் ஆகுது குவார்டர்னு வரும்போதே வாங்கி வந்துட்டியா? என் அறிவு கெட்டவளே என் தந்தைக்கு வாங்கி வச்சிருக்கேன். உங்க அதையும் பிறகு பேசுறேன். ஆகட்டும். குடிக்கிறவங்கள என்னைக்கும் கேவலமா பேசாது. குடிக்கிறவங்க என்னைக்கும் குபேர சம்பத்து. குடிக்கிற ஊட்டாண்ட போய் பாரு குடும்பம் கல 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 எப்படி இருக்கும்? உண்டா ஒரு ஊட்டாண்ட பறக்கும். அண்ணன் கூட ஒரு ஊட்டாண்ட பறக்கும். அவன் பொண்டாட்டி ஒரு தெரு ஓடும். அவங்க 5 குட்டிங்க ஒரு தெரு ஓடும். அவன் ஒரு தடி எடுத்துக்கணும். அவன் ஒரு தெரு ஓடுவான். அவனும் தூங்க மாட்டான். ஊர்ல இருக்கிறவங்களையும் தூங்க விட மாட்டான். குடிக்கிற உடி என்னைக்கும் குபேர சம்பத்து. அது குடிச்சோர் மாரி கிடக்கு. எப்படி அவன் தூண்டுறது தெரியாது, அவன் தூங்குறது தெரியாது, அவன் வேலைக்கு போறது தெரியாது, அவன் வர்றது தெரியாது. குடிக்கிறவங்கள என்னைக்கு கேவலமா பேசாத. குடிக்கிறவங்க குபேர சம்பத்து. சத்யா நீ பேசக்கூடாது. இவ கதையை சொல்ற நல்லா கேளு. கண்ணு பொங்கலும் மறுநாள் வண்டவாசி பக்கத்துல தென்னாங்கூர் நாடகம் வண்டி எப்சிக்கு போய்க்குது கிரிஸ் அடிக்க. அதனால எல்லாம் பஸ்ல வாங்கின வாத்தியார் போன் பண்ணி சொல்லிட்டாரு. நான் களம்பூர்ல இருந்து பேக் எடுத்துக்கணும். ஆர்னி புது பஸ் ஸ்டாண்ட்ல வந்து ரெஸ்ட் உட்காந்துருந்தா இவன் ஊரு தேவிகாபுரம் பக்கத்துல குடும்பித்தாங்கலு 8ஆம் நம்பர் டவுன் பஸ்ல வந்து இறங்கினா பேக் ஏத்தாந்து என்னடா வெஸ்ட் பஸ் வந்தாரு. அவ சீட்டு கூடி இந்த பேக்ல அவ எடுத்து வை. ஏர் பின் இல்ல வாத்தியார் ராத்திரியே திட்டினாரு. நான் போய் ஏர் பின் வாங்கிட்டு வரேன்னு போனா ஆர்னில பூ கடையில நீட்டா அந்த சந்துக்கு பின்னால ஒயின் ஷாப்பு. இவன் போனா 2 குவார்டர் வாங்கினா 1 குவார்டர் அங்கே குச்சி விட்டுக்கிறான். 1 குவார்டர் வாங்கி போண்டாவோட ஊற்றி அது போண்டாவோ அதுவும் கருப்பா தாங்குது. அந்த ஓல்டு மங்கும் கருப்பா தாங்கு. ஊத்தி எடுத்துட்டு வந்தா பஸ்ல சீட்டு புடிச்சு உக்காண்டா இவன் என் பக்கத்துல வந்து உக்காண்டா. ஆகாரம் திருமணி தாண்டுது பஸ். 8ஆம் வாட்டர் கேன மூடிய கேட்டினா ஒரு மூடியா குச்சிக்கிட்டு வர. ஒரு 5 வயசு குழந்தை இருக்கும். எனக்கு ஜூஸ் வேணும், எனக்கு ஜூஸ் வேணும், எனக்கு ஜூஸ் வேணும், எனக்கு ஜூஸ் வேணும்னு பஸ்ல அட முடிக்குது. சொல்றாங்க நான் கடை வட்ட வாங்கி தரமா பஸ் ஸ்டாண்ட் வட்ட வாங்கி தரமா நான் கூட கேட்கல. அவங்க வசதியானவங்க பழகுது. குழந்தைக்கு ஜூஸ் குத்து பாய்க்க மாட்டுக்கிறாங்க. குழந்தைக்கு இல்லாத இப்படி குடிச்சுக்கின்னு வராளே இவளுக்கு மனசாட்சி கிடையாதா? கல்லு நஞ்ச பச்சவளா இவ குண்டி தைக்கிறேன் பச்சவளா அப்படின்னா அந்த ஜூஸ் பிடிங்க அந்த குழந்தை கிட்ட குழந்தை வாங்கிச்சு மொடுக்குன்னு மொத்தம் குச்சு கொஞ்ச நேரம் பார்த்து குழந்தை மயக்கம் ஆயிடுமா? பெத்தவங்க சும்மா இருப்பாங்க. எப்படி சும்மா இருப்பாங்க? இவனுங்க புள்ள
பிடிக்கிறவனுங்க எங்க வாய்ந்து என்னவா கொடுத்து மாய்க்கிட்டானுங்க இதுக்குன்னு போய் விட்டாங்கப்பா வந்தவாசி போல்ட்டு இன்ஸ்பெக்டர் வந்தாரு நீங்க மொத்தம் எத்தனை பேர் கிளம்பி வந்துக்கிறீங்கன்னு கேட்டாரு ஓ கம்பெனில தான் கேக்குறாருன்னு சார் நாங்க மொத்தம் 15 பேர் இருக்கிறோம் சார் நீங்க 2 பேர் இருக்கிறீங்களா மிச்சம் 13 பேர் எங்கடா இருக்கிறாங்கன்னு கேட்டாரு சார் திண்டிவனம் போற ரூட்ல புது பஸ் ஸ்டாண்ட்ல உக்காந்துக்கிறாங்க சார் ஜீப்புல உக்காரு ஆளை காட்டுனாரு ஜீப்புல உக்காந்து போனாக்கா பெட்டிக்காரு மிருதங்காரி எல்லாம் கும்பலா உக்காந்துக்கிறாங்க சார் இவங்க தான் சார் எங்க ஆளுக்கு அப்படின்னு ஓ ஆட்டக்காரு மாரி பெட்டி மிருதங்கெல்லாம் எடுத்தாந்து குழந்தைங்களை கத்துறீங்க இது வரைக்கும் எடுத்துட்டு குழந்தைங்களை கத்துக்கிறீங்க உக்காருக்கடா மொத்த பேரு ஜீப்புல உட்கார வச்சு வந்தவாசி போலீஸ் ஸ்டேஷன்ல எடுத்தாந்து உட்கார வச்சுட்டேன் குழந்தைக்கு ஜூஸ் குத்தவன் யார் சார் நான் தான் சார் குத்தேன் அப்படின்னு நான் பெருமையா தான் சொன்னேன் நீ மட்டும் உள்ள வாப்பா மத்தவங்க எல்லாம் இங்கேயே உட்காந்து நீ உள்ள போனதையோ உன்னை நல்லா கவனிச்சிருப்பாங்களா என்ன கவனிப்பு ராஜ மரியாதையோட கவனிச்சாங்களா என்ன ராஜ மரியாதை இன்ஸ்பெக்டர் லட்டி எடுத்து என்ன முட்டிக்கு லாடம் காட்டுறாரு நீ பண்ண வேலைக்கு வேற என்ன செய்வாங்க என்னால அடி தாங்க முடியல ஜூஸ்ல என்னடா கலந்து குடுத்தேன்னு கேக்குறாரு சார் நான் ஜூஸ் தான் சார் குடுத்தேன் அப்படின்னு டாக்டர் ரிப்போர்ட் வராத உங்களை அனுப்ப மாட்டேன் அன்னைக்கு ராத்திரி எங்க ஆட்டான் ஏமா தை போய் மாசி மாதம் மயான கொலைக்கு மறுநாள் போய் ஆடி கொடுத்துட்டு வந்தோம் தென்னாங்கூர் ஆடி குடிய கேட்டா குடிட்டாங்களா நாத்தடிச்ச சரக்கு எப்படி குடிக்கிறீங்கன்னு கேக்குறியே சரக்கு நாத்தடி கூடாது போண்டாவில ஊத்தி குடிக்கிறியே சித்து வயலா வெறும் சத்தியா அது பாண்டாவோ பவன்டாவோ என்ன சத்யா நீ நல்லவனை மட்டும் நினைக்க கூடாது இவகிட்ட ஒரு ரகசியம் சொல்லி பாரு ஜோனு மழை பெஞ்சா கூட அந்த காலத்துல இருக்கிறவங்க பொத்த மரத்தை கவுத்துங்க போய் 9 வீட்டுல சொல்லிட்டு வந்து தூங்குவாங்களாம் ஆனா இவ அப்படி கிடையாது இந்த முந்தா நேத்து தலைமலை போட்டு போய் 9 வீட்டுல சொல்லிட்டு வந்து நடி சத்யா மேலாம் சொல்லிட்டு கலக்க மாட்டி அப்படின்னு கேட்டோம்னு வச்சுக்கா புலா கோயிலாண்ட போய் கருப்பு ஏற்றி ஆயிக்கிறேன் புலா கோயில் பிள்ளையார் கோயில் அது பிள்ளையார் கோயில ஏதோ கோயிலான கற்பனை ஐக்கியன்னு கூப்பிடுவாங்க தேன் ஒய்வ பேசி தெருக்கோடி வரைக்கும் வைக்காட்டுற சத்தியானி காலத்தாவது எங்க போய் வந்து கேட்டா பாட்டு பொறுக்கிற கதையோ சரக்கட்டு கதையோ சொல்லிருப்பாங்க எப்படி ஒரு முடியாது அனைவரும் ஒன்று சொல்லி விட்டோம் இந்த அழகான விளம்பரத்துல பார்த்துக்கிட்டோமா அடுத்த மலரோட போடி உள்ள 1000 கோடி